ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மக்களை பெற்ற மகராசி 1957 ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். கே சோமு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் பானுமதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் கண்ணாம்பா, எம்என் நம்பியார், எம்என் ராஜம், வி கே ராமசாமி, கே சாரங்கபாணி, ER சகாதேவன், PD சம்பந்தம், VM ஏழுமலை, TP முத்துலட்சுமி, CT ராஜகாந்தம், MR சந்தானம் ஆகிய பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு திரை இசை திலகம் KV மகாதேவன் இசையமைச்சிருந்தாரு. பாடல்களை மருதகாசி, தஞ்சை ராமையாதாஸ், காமு ஷெரீப், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆகியோர் எழுதியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் P பானுமதி, TM சவுந்தரராஜன், PB ஸ்ரீனிவாஸ், SC கிருஷ்ணன், ஜிக்கி, K ஜமுனா ராணி, AG ரத்னமாலா மற்றும் சரோஜினி அவர்கள் பின்னணி பாடகர்களாக பாடியிருந்தாங்க. மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்தை V K ராமசாமியும் அப்போது பெரும்பாலும் திரைக்கதை எழுத்தாளராக பணியாற்றிய இயக்குனர் AP நாகராஜனும் தயாரித்த முதல் திரைப்படமாகும். வட்டார மொழி பேசி வெளிவந்த முதல் திரைப்படம். சிவாஜி அவர்கள் கொங்கு தமிழ் பேசும் அழகிற்கும் அவரின் அபாரமான நடிப்பிற்காகவே படம் 100 நாட்களையும் தாண்டி ஓடியது. இனிமையான பாடல்கள் கொண்ட திரைப்படம். மக்களை பெற்ற மகராசி படம் தமிழில் பெற்ற வெற்றியை தொடர்ந்து 1958 தெலுங்குலையும் அண்ணா தங்கி அப்படின்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. 1957 V K ராமசாமி, APN கூட்டாக சேர்ந்து லக்ஷ்மி பிக்சர்ஸ் பெயரில் தயாரிப்பு கம்பெனி துவக்கி தயாரித்த முதல் படம் தான் மக்களை பெற்ற மகராசி. திரைப்படத்தில் கொங்கு வழக்கை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் AP நாகராஜன் அவர்கள் தான். நல்ல தங்காள், மக்களை பெற்ற மகராசி போன்ற பிரபலமான படங்கள் இவரது எழுத்துல உருவானவை. 1947 ஆண்டில் நடிகராக தமிழ் திரையுலகில் கால் பதித்த V K ராமசாமி அவர்கள் 1957 ஆண்டிலேயே திரைப்பட தயாரிப்பாளராக உயர்ந்தார். யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளையின் நாடக குழுவில் இருந்தபோது V K ராமசாமிக்கும் AP நாகராஜன் அவர்களுக்கும் இடையே உருவான நட்பு அவர் தயாரிப்பாளராக உதவியது. நாடக வாழ்க்கைக்கு அப்புறம் நால்வர் படத்தின் மூலம் திரையுலகில் கதாசிரியராக அறிமுகமாகி நல்ல தங்காள், பெண்ணரசி, டவுன் பஸ் ஆகிய பல திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதி புகழ் பெற்றிருந்த AP நாகராஜன் அவர்களும் V K ராமசாமி அவர்களும் சேர்ந்து ஸ்ரீ லக்ஷ்மி பிக்சர்ஸ் அப்படின்ற பட நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. AP நாகராஜன் அவர்களுடைய கதை வசனத்தில் மக்களை பெற்ற மகராசி அப்படின்ற படத்தை எடுக்க முடிவு பண்ணவங்க படத்தின் இயக்குனராக K சோமுவை ஒப்பந்தம் பண்ணாங்க. AP நாகராஜன் கதை வசனம் எழுதிய பல படங்களை இயக்கியவர் அப்படின்றதுனால K சோமு அவர்களுடைய முதல் படத்தை இயக்க ஒப்புக்கொண்டாரு. கதை நாயகனாக யாரை ஒப்பந்தம் பண்ணலாம் அப்படின்னுலாம் அவங்க 2 பேருமே யோசிக்கவே கிடையாது. அவர்களுடைய ஒரே தேர்வாக இருந்தவர் சிவாஜி கணேசன் அவர்கள் மட்டுமே. பராசக்தி படத்தில் நடித்த போது V K ராமசாமி அவர்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களுடன் நல்ல பழக்கம் இருந்ததால் அவர்கள் கேட்ட மறு நிமிஷமே எந்த மறுப்பும் சொல்லாமல் அவங்களுடைய படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டாரு சிவாஜி கணேசன் அவர்கள். AP நாகராஜன் அவர்கள் கதை வசனம் எழுதிய அந்த திரைப்படத்தில் சிவாஜி அவர்களுக்கு ஜோடியாக பானுமதி அவர்கள் நடித்தாங்க. செந்தாழம் பூவை போலே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த அற்புதமான பாடலை K ஜமுனா ராணி மற்றும் AG ரத்னமாலா இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை மருதகாசி அவர்கள் எழுதியிருப்பார். KV மகாதேவன் அவர்களுடைய இசையில் அருமையான பாடல்களை கொண்ட மக்களை பெற்ற மகராசி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து சிவாஜி கணேசன் அவர்கள் சாவித்ரி அவர்கள் ஜோடியாக நடிக்க வடிவுக்கு வளைகாப்பு அப்படின்ற படத்தை அவர்கள் தொடங்கினாங்க. அந்த படம் தான் AP நாகராஜன் அவர்கள் இயக்கிய முதல் தமிழ் திரைப்படம். அந்த படம் 5000 அடிகள் வளர்ந்த நிலையில்
ஜெமினி கணேசன் அவர்களை மனம் முடித்திருந்த வடிவுக்கு வளைகாப்பு படத்தின் நாயகி சாவித்ரி அவர்களுக்கு நிஜ வாழ்க்கையிலேயே வளைகாப்பு நடந்துச்சு. சாவித்ரி அவர்களுடைய கர்ப்பம் காரணமாக அந்த படத்துடைய படப்பிடிப்பை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுச்சு. மீண்டும் அந்த படத்தின் படப்பிடிப்பில் சாவித்ரி அவர்கள் கலந்து கொள்ள குறைந்தது 8 மாதங்களாவது ஆகும் அப்படின்றதுனால அதற்கிடையில் பெரிய நட்சத்திரங்கள் யாரும் இல்லாமல் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏபி நாகராஜன் அவர்களும் வி.கே. ராமசாமி அவர்களும் முடிவெடுத்தாங்க. மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவர்களில் பானுமதி அவர்களும் ஒருவர். செங்கோடனின் காதலி ரங்கம்மாவாக நடிச்சிருப்பாங்க. கிராமத்து சாலையில் வண்டி ஓட்டும் போது சச்சரவில் ஆரம்பமான அவர்களுடைய காதல் பலவிதமான சுவாரஸ்ய கட்டங்களுடன் பூர்த்தி ஆகுது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.